ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் தான். ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய குக்கர் எடுத்துப்போம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதில் நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 20லேருந்து 30 போல் சின்ன வெங்காயம் நசுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கினதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ரசப்பொடி மாதிரி. சோம்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதோட சுத்தமான ஆட்டுக்காலை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு நல்லா இதெல்லாம் வதங்கணும். இதெல்லாம் வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா சூப் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா குடிக்கவே பிடிக்காது. அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துட்டு கடைசியாகவும் கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். அதோடு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு ஒரு 1 லிட்டர் தண்ணி நான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு விசில் விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 10லேருந்து 12 விசில் விடுங்க. சூப் நல்லா கொதித்து வந்துடும். பாருங்கள், சூப் நல்லா கொதித்து வந்துருச்சு. எலும்பெல்லாம் நல்லா அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. கறி நல்லா சாஃப்டாக உறிஞ்சி வர அளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் கொடுக்குற தாய்மார்கள், அதோட கோல்டு இருக்கிறவங்க, மழை காலத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இந்த சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.